அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஈரான்லேருந்து கிளம்பிடலாம் அப்படி தான் நினச்சேன் நான். சரி போதும், அப்படியே நம்ம உக்ரைன் பக்கமும் மற்ற செய்திகளும் பெரிய அளவுக்கு கவர் பண்ணலாம். அது இல்லாமல் அங்கே பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தானோட எல்லை பகுதியில் புது ரா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஜூலை 1லேருந்து. அதனால் அடுத்தடுத்த சம்பவங்கள் ஒரு சில அரசியல் பர்சலான செய்திகள்லாம் பெரிய அளவுக்கு வருதே, இங்கே ஒரு செய்தி வந்துடலாமான்னு பார்த்தேன் நான். ஆனால் திடீர்னு அப்பானுடைய அடுத்தடுத்து அப்பா அப்படின்னா எனக்கே சிரிப்பு வந்துடுது. அப்பானுடைய அறிவிப்பு அடுத்தடுத்து வந்ததுனால இன்றைக்கி ஈரானும் வந்து ரொம்ப ஒரு அவங்களோட எமோஷ்னலும் அவங்களுடைய அந்த வெறியும் பார்க்க முடியுது. அந்த இறுதி ஊர்வலத்தில் நிச்சயமாக இந்த தடவை வந்து இஸ்ரேல் கிடைச்சாங்கன்னா புழிஞ்சு எடுத்துகிற மாதிரி தான் அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்த அறிவிப்புகள், அங்கே இருக்கக்கூடிய பதற்றமான ஒரு சூழ்நிலை. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே உக்ரைனில் மிக முக்கியமான நகரத்தையே நாங்கள் கைப்பற்றிட்டோம்னு சொல்லிட்டு ரஷ்யா கிளைம் பண்ணியிருக்காங்க. உக்ரைன் அவங்களோட போர் விமானத்தை அடித்து துவம்சம் பண்ணியிருக்கோன்றாங்க. அதை தாண்டி அவங்களோட நேட்டோ கூட்டமைப்புகள் என்ன, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராய போகிறோம். அதனால் நம்ம டைரெக்டாக சம்பவம் எடுத்து கிளம்பலாம். இன்றைக்கி போய் அப்பா கிட்ட ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள வரது மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள ஸோ காலையில் நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் சொன்னேன் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஊடகங்கள்லாம் அடுத்து அது இதுன்னு எழுதுனதுனால அயதுல்லா அலி காமேனி அவர்கள் தொடர்ந்து வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு கிளைம் பண்ணதுனால ட்ரம்ப் அவர்கள் வந்து கொஞ்சம் கோச்சிக்கிட்டார். அப்பா அவர்கள் வந்து கொஞ்சம் கோச்சிக்கிட்டார். நீங்கள் தோல்வியை ஒத்துக்கோங்க, இல்லைனா நாங்கள் கண்டிப்பாக தாக்கல் நடத்த வேண்டியது இருக்கும். ஒரு உச்சபட்ச தலைவர் வந்து இந்த மாதிரி பொய் உரைக்கலாமா, இது உங்களுக்கு கேவலமாக இல்லையா அப்படி இப்படின்னு கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள்லாம் போட்டார். அதற்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நார்மலாகவே அப்பா கிட்ட பயந்து போய் ஒளிஞ்சவங்க தானே இஸ்ரேல், அதனால் எங்களுக்கு எல்லாமே தெரியும், எந்த இது எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், அதனால் அடிச்சிட போகிறோம், கொஞ்சம் ஒதுங்கி போங்க அப்படின்ற மாதிரி வந்து ஈரான் தரப்பில் வந்து பதிலடி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அறிவிப்புகள் எல்லாமே நம்ம என்ன பார்த்துக்கலான்னா, இது ஒரு படி மேலே போயிட்டு இன்னொரு விஷயத்தில் ஈரான் சொல்கிற விஷயமும் கரெக்டு தான். ஏன்னா ஒரு ஆள் வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிற ஆள், அதை எப்படி அழைக்கணும் நீங்கள், சுமூகமாக அமைதியாக, சரி ஓகே இது வெற்றி தோல்வின்றது செகண்டரி கேஸு, அடுத்தடுத்த நாடுகள் பாதிப்பு வந்துடாமல் நம்ம அமைதி நோக்கி போகலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு அழைப்பை கொடுத்து வாங்க ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னா வருவாங்க. அதுக்கு முன்பு நான் பண்ண அதே மிஸ்டேக் தான் தொடர்ந்து அப்பா அவர்கள் பண்ணுறாங்க. என்ன, இதற்கு முன்பு வந்து அன்கண்டிஷ்னலி சரண்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் உயிரோடு எங்கே இருக்கீங்கன்னு தெரியும், அவங்கள எல்லாமே முடிச்சிருவோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இன்றைக்கி திடீர்னு உங்களை உயிரோடு காப்பாற்றினதே நான் தான், ஒரு நன்றி கூட சொல்லலையா அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி சொல்கிறது வந்து ஈரான் தரப்பில் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். அதனால் ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சொல்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை சொல்கிறது அமைதி பேச்சுவார்த்தைக்கான உகந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஏ இருக்காங்க இல்லையா, ஐஏஏனுடைய தலைவர் கிராசி அவர்கள் வந்தார்னா நிச்சயம் நாங்கள் கைது பண்ணிவிடுவோம், இனி எங்கள் நாட்டுக்குள்ளே நுழைய வந்து தடை விதிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அந்த நாட்டோட உச்சபட்ச தலைவர் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி வந்து அங்கே ஈரானில் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நிச்சயமாக அராச்சி அவர்களும் சரி, அராச்சின்ற பாருங்க என்ன இன்றைக்கி ரொம்ப ஃப்ளோவில் தடுமாறுதுன்னா அதையும் நான் சொல்கிறேன். நான் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அன்ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ், அதனால் கொஞ்சம் நிறைய அதனுடைய தடுமாற்றங்கள் எல்லாமே தெரியுது. ஒரு சிலர் வந்து அதையும் நான் கூடுதலாக சொல்லிடுறேன். என்ன உங்கள் ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குது, ஈரான் வந்து இஸ்ரேல் மீது அடிக்கிறத பார்த்து உங்களுக்கு பயம் வந்துருச்சா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இல்லை ஒரு சிலர் வந்து திடீர்னு சிரித்து பேசுகிறேன்னா என்ன உங்கள் முகம் வந்து சந்தோஷமாக இருக்குது, இஸ்ரேல் ஈரான் மீது அடிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்போல்லாம் உடம்பு சரியில்லை எனக்கு வந்து ப்ரெட்டு முட்டை இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வருவாங்க, அப்புறம் பழம் அது மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. இதுதான் காலங்காலமாக ஃபாலோ பண்ணுறது. அதனால் பாருங்கள், ஏதாவது ப்ரெட் ஏதாவது வாங்கிட்டு வர முடியுமான்னு பாருங்கள். அதனால் அப்பா கிட்ட கூட மெயில் அனுப்பலான்னு பார்க்குறேன் உலகத்தோட தலைவர் அப்பா அவர்கள்கிட்ட. சரி, நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த உலர்களுக்கான காரணம் என்னன்றதையும் நான் சொல்லிட்டு நான், ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய மண்டை இருக்குல்ல, மேலே இது மட்டும் தனியாக ஆடுது, உள்ளே இருக்கிறது மட்டும் ரொட்டேட் ஆகி தனியாக கடக்கடன்னு சுற்றுற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு அடிஷ்னலாக சொல்கிறேன் நான். இதில் அராச்சி அவர்கள் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நிறைய ஐஏஏ வந்து எப்பவுமே கேமரா வச்சுட்டு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாமே, அது எல்லாத்தையும் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. அவ்வளோ இதுக்கப்புறம் அவங்க வாட்ச் பண்ண முடியாதுன்றாங்க. அப்போ நம்ம இது என்ன புரிஞ்சுக்கலாம், உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, ஐஏஏ அவங்க நுழைய விடலை, அடுத்தடுத்து அறிவிப்புகள் வருது அப்படின்னா நிச்சயம் இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதில் ஈரான் அமெரிக்கா எஸ்கேப் ஆகிறாங்களா இல்லை இஸ்ரேலை கோத்த விடுறாங்களா என்னன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சமயம். ஆனால் ஊடகங்கள்
தனது வேலையை வந்து கனக்கச்சிதமாக செஞ்சிட்ருக்காங்க. என்னென்னா இதை வந்து அடுத்த லெவலுக்கு எப்படியாவது கொண்டு போயிடணுன்றதுல ஊடகங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து போலியான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றலாம் சொன்னால் கூட இன்றைக்கி ஃபர்டோ போன்ற அணு உலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தோண்டி வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 22ஆம் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அப்புறம் 27ஆம் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் பெரிய வித்தியாசம் தருது. ஏன்னா அதனுடைய ஆழமே வந்து 300 மீட்டர் ஆழம். இது வந்து பெரிய அளவுக்கு சேதாரம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 30 மீட்டர் தான். அதெல்லாம் பெருசாலாம் சேதாரம் இல்லை, அவங்க அணு ஆயுதத்தை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்குறாங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு பதிவு வந்து போடுறாங்க. அப்போ ஊடகங்கள் தனது வேலையை கச்சிதமாக அந்த காலத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அது என்ன வார்த்தைன்றது முடிவு பண்ணிக்கோங்க. அவங்க இதை ஒரு வழி கொண்டு வராங்கன்றது தெரியுது. அடுத்தடுத்து ஆதாரங்கள் அது இது வெளியிடுறாங்க. இப்போ நம்ம அந்த ஃபனரல் பதிவு, அதாவது இறுதி ஊர்வலங்கள், அங்கே நிறைய சயின்டிஸ்ட், நிறைய உச்சபட்ச தலைவர்கள், IRGCயினோட மிக முக்கியமான பொறுப்புடைய தலைவர்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கள்ல. அந்த இறுதி ஊர்வலத்தில் அந்த மக்களோட எமோஷன் வந்து பார்க்க முடியுது. அந்த எமோஷனில் வந்து அவங்க எடுக்கப்படுகிற முடிவுகள் எல்லாமே இந்த தடவை கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டுட்டோம், இஸ்ரேலை பின்னி படல் எடுக்கணும் அப்படின்னு அவங்களோட வார்த்தைகள், அந்த கோபங்கள், அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த மக்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே தெரியுது. அதனால் புள்ளிஞ்சிட வேண்டியதான் அந்த டைம் வந்து இஸ்ரேல் மாற்றினாங்கன்னா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அங்கே எடுத்திருக்காங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து THAADன்னு சொல்லுவாங்க, அதாவது டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ், அதுதான் THAADன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடிய வான்தடுப்பு சாதனம். இது வந்து ஒரு ஏவுகணையோட செலவு பார்த்தோம்னா 12 to 15 மில்லியன் பக்கம். ஸோ இன்ன வரைக்கும் அவங்க 1.2 பில்லியன் பக்கம் செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதனால் இஸ்ரேலுக்குமே மிகப்பெரிய செலவு ஒன்று. இன்னும் நம்ம ஈரான் எப்படி ரெடி ஆகிறாங்க அப்படின்னாங்கன்னா, ரஷ்யாக்கிட்டேருந்து இப்போதைக்கு Su-35 டீல் வந்து ரொம்ப லேட் ஆகும். இப்போதைக்கு அவசர நிலைமைக்கு போனோம் அப்படின்னா, டக்குன்னு ஒரு தேர்கடைக்கு போனால் எப்போ 2 விமானத்தை கொடு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக கொடுக்குற நாடு எதுனா இப்போ சீனா தான். அது வந்து செகண்டரி கேஸு இருந்தாலும் அந்த மாதிரி அப்படியே நிறுத்தி வச்சுருப்பாங்க வரிசையாக, ஒரு 10 அனுப்புங்க அப்படின்னா நேராக அனுப்பிவிட்ருவாங்க இப்போ ஈரானுக்கு. அந்த மாதிரி இப்போ J-10C வந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட அளவுக்கு வாங்குறாங்கன்றாங்க. அது இன்னும் சோர்ஸஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணல, பட் ஆனால் பெரிய அளவுக்கான வாங்குறாங்க இப்போதைய நிலைமைக்கு வந்து ஈரான். ஏன்னா ஒரு சில போர் விமானங்களை இழந்ததுனால கொஞ்சம் அவசரமாக வாங்குறாங்க. அது இல்லாமல் ஈரானுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் இங்கே முக்கியமான மிலிட்டரி சைட்டு இல்லை வான்தடுப்பு சாதனங்கள் இருக்கின்ற பகுதியெல்லாம் வந்து யாரும் ஃபோட்டோ எடுக்கிறதோ இல்லை செல்ஃபி எடுக்கிறதோ இந்த மாதிரியான இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறாங்க. சந்தேகத்துக்கிடமாக எல்லாத்தையும் வெளியேற்ற சொல்கிறாங்க. இதற்கு முன்பெல்லாம் எப்படின்னா, மக்கள் மத்தியில் பெரிய கட்டடங்கள் இருக்கும் தெகரன், அப்போ சென்டரில் வந்து வான்தடுப்பு சாதனம் வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வைக்கல, ரொம்ப கொஞ்சம் மறைச்சி மக்களுக்கே தெரியாத மாதிரி தான் வைத்திருக்காங்க. ஏன்னா அனுபவப்பட்டாங்க, இவங்க பாட்டுக்கு வெளிப்படையாக வச்சதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சரி உள்ள மொசாதெல்லாம் உள்ள ஊடுருவி பெரிய இழப்புகள் ஏற்படுத்தினாங்க. இன்று கூட பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய ஜூஸ் மக்கள் நிறையா இருக்காங்க. அங்கே ஈரானுடைய இராணுவத்திலே ஜூஸ் வந்து 2% மேலே இருக்கிறாங்க. இன்னுமே அங்கே செஞ்சுட்டு தாங்கிறாங்க. அவங்க இன்றைக்கி மீட்டிங்கில் கூட கலந்துக்கிட்டாங்க. அந்த மீட்டிங்கில் நாங்கள் முழுமையாக ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு? ஈரானுக்கு முழு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு 35 ஃபேமிலி மட்டும் இந்த போர் சமயத்தில் அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய உறவினர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்களாம். அதனால் அந்த கால் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து, வாப்பா என்ன பேசுனீங்க, ஏது பேசுனீங்க, என்ன சமாச்சாரம், வாங்க கொஞ்சம் விளக்கங்கள் கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் ஊடகங்கள் இதையும் அதிகப்படுத்தலாமான்ற மாதிரி தான் எய்ம் பண்ணுறாங்கன்னு தோணுது எனக்கு. குறிப்பாக ஈரான் இன்டர்நேஷ்னல் போன்ற பத்திரிகையெல்லாம் வந்து இது எந்தளவுக்கு தண்ணி ஊற்றி எரி வைக்க முடியுமோ எரி வைக்க முடியும் அந்தளவு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே நீங்கள் நினைக்கலாம், நீ கூட அப்படி தான்ப்பா நினச்சினா, என்னுடைய வீடியோ பதிவு வந்து ஈரானுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை ட்ரம்ப் அப்பாவுக்கெல்லாம் போய் ரீச் ஆகாது. உங்களை விட்டால் நான், என்னை விட்டால் நீங்கள், அவ்வளோதான் பெரும்பாலும் ரீச் ஆகும். ஒரு அரசாங்கத்தை மாற்றுற அளவுக்கு, ஒரு அரசாங்கத்தை திங்க் பண்ணுற அளவுக்கு என்னுடைய வீடியோ ரீச் ஆகாது. அதையும் நான் அடிஷ்னலாக சொல்லிடுறேன். நான் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் நான் சொல்லிடுறேன். ஆனால் இப்போ நம்ம காசாவுக்குள்ளார போயிடலாம். காசாவுக்குள்ளார என்ன அப்படின்னா, அந்த சீஸ்ஃபயர் பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துக்குள்ளே நான் கொண்டு வரேன் அப்படின்னு இருக்கிறாரு. மற்ற எந்த நாடுகளுமே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு, உடை, தண்ணீர் மீதியெல்லாம் கொடுக்க முடியாது. ஒன்லி அது எங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அப்பா அந்த ஸ்தானத்தில் இருக்கு இல்லையா, அதனால் அவர் வந்து பெரிய கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் லெபனான்கிட்டையும் என்னென்னா, இனி லெபனானுடைய வாழ்க்கை தரம் வந்து நிறைய முன்னேற போகுது. லெபனான் வந்து ஒன் ஆஃப் த கிரேட் பீஸ் வித் பிரில்லியன்ட் பீப்புள், ரொம்ப பிரில்லியன்ட் பீப்புளெலாம் இருக்கிறாங்க. அங்கே கூடிய ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய வரலாற்று முக்கியத்துவத்தில் பெரிய பங்களித்திருக்காங்க. இனி லெபனான் வேறு லெவலில் வளரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ
அமெரிக்காவோட எய்ம் என்ன அப்படின்னா அவங்களுடைய என்வாய் வந்து ஹெஸ்புல்லா வெளியே அனுப்ப முடியுமான்ற மாதிரி தான் அவங்க திங்க் பண்ணுறாங்க. அதை அனுப்பலாம் முடியாது. ஹெஸ்புல்லாவும் நாங்கள் லெபனானும் பிணைந்து ஒன்றாக பயணிக்கின்ற ஒரு நாடு. இந்த இடத்துல அமெரிக்காவுடைய கனவு எந்த அளவுக்கு பழிக்குன்னு தெரியல. அது வாய் வார்த்தைக்கு சொல்லலாம், பட் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் காசாவுக்குள்ளார பேச்சுவார்த்தை வந்து கொஞ்சம் எனக்கு பாசிட்டிவ் மோடு தெரியுது. ஏன்னா கத்தார் உள்ளே வராங்க தனிப்பட்ட முறையில், வேறு எந்த நாடையும் உள்ளே கொண்டு வராமல். அதனால் கத்தார் வந்து நிறைய சித்து வேலைகளை செய்வாங்க. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக ஒரு சில மேட்ச் ஃபிக்ஸிங்கெல்லாம் பார்த்தோம். நாங்கள் அந்த மாதிரி இங்கேயும் மேட்ச் ஃபிக்ஸிங் ஏதாவது பண்ணி அங்கே ஜெருசலமோ இல்லை பாலஸ்தீனத்துக்குள்ளேயே அது இது பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வார்த்தை ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதனால் கத்தார் வந்து உள்ளே வந்து அதுக்கான பாசிட்டிவ் மோடு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஆஸ்ட்ரேலியஸ் பிணைய கைதிகளோட பெற்றோர்களையும் மற்ற உறவினர்களையும் வந்து அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து சந்திச்சிருக்கிறார் தனிப்பட்ட முறையில். குறிப்பாக 50 ஆஸ்ட்ரேலியஸ் அம்மாசால பிடிக்க வைக்கப்பட்ட உறவினர்களை சந்தித்து நிச்சயம் நான் அவங்கள உயிரோடு அழைச்சிட்டு வரோம், அதுக்காக நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே ரஷ்யா கிட்ட போயிடலாம். ரஷ்யா கிட்ட போகிறதுக்கு முன்பு இன்னொரு விஷயத்தை நம்ம பேச முடியுது. இன்றைக்கி அங்கே ஆர்டினா இவங்க ரஷ்யாவுடைய ஊடகம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிக்ஸோட கூட்டமைப்பு வந்து பயங்கரமாக வலுப்பெறுதுன்றதுனால அமெரிக்கா வந்து ஜெலஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எழுதியிருந்தாங்க, ஐயா இதுக்கப்புறமும் உனக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு வளருமா, அதை வந்து பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக கொண்டு போவாங்களான்ற நம்பிக்கையை நான் இழந்துட்டேன். இப்போ பிரேசிலில் இப்போ நடக்க போகுது கூட்டம், சிஜிபிங் அவர்களும் வரலன்ட்டார், வீடியோ கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறாரு. அங்கே ரஷ்யாவும் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறாங்க. இன்னும் இந்தியா சார்பாக முழுமையான தகவல்னு அனௌன்ஸ் பண்ணல. மோடி அவர்கள் கலந்துக்கிறாரா இல்லை வேறு யார் கலந்துக்கிறான்னு இப்போ அரசியல் பர்சனலான செய்தி கலந்துக்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வழக்கம் போல் என்ன ஒரு இம்பேக்ட் கொடுக்கும், தனி நாணயத்தை இதுக்கப்புறம் அமெரிக்காவோட தலையீடு உள்ளே வந்து உருவாக்கிறதா முடியுமா, அங்கே ஈரானுடைய யுத்தம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. இதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை இழந்துட்டேன். அதாவது டாலருக்கு மாற்றாக நாணயத்தை உருவாக்க முடியுமான்ட்டு. ஏன்னா உங்களுக்கு ஏன் நான் திடீர்னு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா ஒரு வீடியோ வியூஸுக்காக முடிந்தது பிரேக்ஸ் கதம்ன்ற மாதிரிலாம் போட முடியாது. அங்கே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய புடின் அவர்கள் என்ன சொன்னார்னா, நார்மலாகவே நம்மளுடைய எக்கானமியுடைய க்ரோத் வந்து 223 ட்ரில்லியன், அதில் நம்ம 13.5 ட்ரில்லியனுக்கு மேலே அங்கே இதுக்கே செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது ஆயுதங்களுக்கும் இந்த போருக்காகவே. இது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவுக்கு பாதிப்படைந்திருக்கிறது. தொடர்ந்து நடக்கும் பட்சத்தில் இந்த பொருளாதாரத்தை நம்ம சரி கட்ட வேண்டிய ஒரு நேரம் வந்து சிக்கலும் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு வார்த்தையை வெளிப்படையாக சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நார்மலாகவே ஒரு சிலர் வந்து போலியாக சொல்லுவாங்க அப்படி இப்படின்ட்டு, பட் இவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். இல்லை 13.5 ட்ரில்லியன் பக்கம் வருஷத்துக்கு ஒதுக்குறோம் அப்படின்னா அது பெரிய ரிஸ்க்கு. இப்போ அமெரிக்கா வந்து 1 ட்ரில்லியன் மேலே தான் ஒதுக்குறாங்க, அதுக்கே அங்கே பெரிய அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும்போது நிச்சயம் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. அது இல்லாமல் அவர் இப்போ ட்ரம்ப்பை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா முன்னிருந்த தலைவர்களோட ட்ரம்ப்புக்கிட்ட நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் தெரியுது, அமைதி கொண்டு வரதுலையும் சரி மற்ற விஷயத்திலும் சரி. அந்த ட்ரம்ப்புக்கிட்ட பாசிட்டிவ் அப்ரோச்சும், அது இல்லாமல் அவர் எங்கிட்ட ஃபோன் பேசின விஷயங்கள் கூட மீதி எல்லாமே வெளிப்படையாக சொல்கிறாருன்னும் போது வி மூவ் ஏ குட் திங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அப்படின்னும்போது அந்த மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு கண்கூடாக தெரிகிறது. சரி, நேட்டோ நாடுகளுடைய கூட்டம் மட்டும் பெருசாக சக்ஸஸ் ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் வந்து பயங்கர வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஆனால் அங்கே ஸ்பெயின் வந்து எங்களால் 5% தனது ஜிடிபியில் ஒதுக்க முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா பெருசாக வளர்ந்த போலந்தே 4.7 தான் அவங்க செலுத்துகிறாங்க. எஸ்டோனியா, லிதுவேனியா அவங்களாம் வந்து 5% வந்து அடுத்த வருஷம் தான் வராங்க. எங்கள்கிட்ட பணம் இல்லைங்க, அதனால் நீங்கள் பார்த்து சுதாரணமாக நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெயினுடைய டிஃபென்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதை எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல. ரஷ்யா வந்து ஆல்மோஸ்ட் உக்ரைனுடைய பெரும்பாலான பகுதிகள், அதாவது டிபிஆர்கேன்னா தென்கொரிய வடகொரிய வீரர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து பெருசாக ஒரு 6000க்கு மேற்பட்ட வீரர்கள் பெரிய அளவுக்கு பயிற்சி பெற்று கூடிய விரைவில் அடின்னு அடிக்க போகிறாங்க, கொஞ்சம் எங்களுக்கு பெரிய ட்ரபிள் கொடுக்க போகிறாங்க, கொஞ்சம் ஐரோப்பா நாடுகளே ஓடி வந்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உதவி பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா நேற்று அவங்க அந்த பட்ஜெட் சம்மிட்டில் வந்து ஒரு 40 பில்லியன் பக்கம் ஷார்ட்டேஜ் அவங்களுக்கு ட்ரை கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா 2025 முடிஞ்சுட்டாங்க. இப்போ இவங்க ஐரோப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவசரத்தில் ஒரு 35.6 ட்ரில்லியன் ரஷ்யாக்கிட்டேருந்து திருடப்பட்ட சொத்துக்களை, அந்த திருடன சொத்துக்களோட வேல்யூ வந்து 35 ட்ரில்லியன் மேலே வருது. அது அவசரமாக தனியாருக்கெல்லாம் ஃபுல்லாக விற்றுட்டு அந்த பணத்தை கொண்டு போயிட்டு உக்ரைனுக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே கொடுக்குறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அவங்க ஒப்புதல் வாங்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா நார்மலாகவே ஐரோப்பா போன்ற நாடுகள் எல்லா நாடுகளும் ஓட்டு போட்டால் தான் வர முடியும். பட் ஸ்லோவாக்கியாவும் இந்த பக்கம் ஹங்கேரியும் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. பட் இவங்க அந்த ஓட்டு போடுற உரிமையை கொஞ்சம் நீக்கியிருக்காங்க. அதனால் மேபி இந்த திருடின பணத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது.
இந்த 26, 27ஆம் தேதி ஒரு பெரிய தாக்குதல்களை பார்க்க முடியுது. எங்கன்னா நீங்கள் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கள, இந்த வரைபடத்தில் பெரிய அளவு கியூ டார்கெட் வைத்திருக்காங்க, சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் டார்கெட் வைத்திருக்காங்க. அதில் ஒடிசா பகுதி கீழே இருக்குல்ல, அதில் 23 ட்ரோனுக்கு மேலே அனுப்புனாங்க. நாங்கள் 22க்கு மேலே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒடிசா பகுதியில் உயர்ந்த கட்டிடங்கள்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. 2 பேர் இறந்து போயிருக்காங்க, 14 பேர் பக்கம் இன்ஜூர்ட் ஆகிருக்காங்க. தொடர்ந்து எனிமீஸ் வந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரைஸு, இந்த எக் ஃப்ரைட் ரைஸா இல்லை சிக்கன் ஃப்ரைட் ரைஸான்னு கேட்டுறாதீங்க, ஃப்ரைட் ரைஸ். இந்த ஃப்ரைட் ரைஸ் என்ன சொல்கிறாருன்னா, நார்மலாகவே நான் புட்டின் கிட்ட பேசலாம் தான் நினச்சேன் நான். இதுக்கப்புறம்லாம் அவர்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் இல்லை, ஒன்லி டூ ஆர் டை தான், முடிவுக்கு வந்தால் நான் பேசுகிறேன்லாம் இல்லைன்ட்டார். ஃப்ரைட் ரைஸை எதிர்த்துக்கிட்டால் என்ன ஆகுமோ தெரியல. இப்போ அதனால் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். கொஞ்ச நாளாகவே இந்த ஃப்ரைட் ரைஸோட வசனம் டைலாக்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. உக்ரைனுக்குள்ளார என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, உக்ரைன் வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் பெரிய அளவுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரோ பாலஸ்தீனுக்கும் ப்ளஸ் வந்து ஈரானுக்கான ஆதரவாளர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை எடுக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் அரசாங்கனுடைய சொத்துக்கள் 1 மில்லியனுக்கு மேலே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்களாம் ஃபுல்லாக. அதை வந்து இன்றைக்கி ஊடகங்கள் வந்து அங்கே உக்ரைனுடைய ஊடகங்கள் வந்து தெரிவித்திருந்தாங்க. புடின் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யூரோ ஏஷியன் கூட்டம் வந்து நடக்குது. இப்போ யூரோ ஏஷியன் எக்கனாமிக் சமிட் வந்து மின்ஸ்கில் நடக்குது. அந்த மின்ஸ்கில் நடக்கும்போது அங்கே யூஏயினுடைய பிரசிடெண்ட்டை போய் தனிப்பட்ட முறையில் பார்க்குறாரு. அந்த பேச்சுவார்த்தை ப்ளஸ் வந்து மிடில் ஈஸ்ட்டில் தனது ஆதிக்கத்தை அடுத்தடுத்து கொண்டு செல்வதற்காக ஈரான் பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க. அடுத்து நம்ம ராக்கிட்ட போயிட்டு இந்தியாவோட செய்திகளோடு முடிக்கலாம். ஜூலை 1ஆம் தேதி இருந்து பிராங்க் ஜெயின் அவர்கள் வந்து நியமித்திருக்கிறாங்க. 1989 பேட்ச் இவர் நார்மலாக இப்போ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு கொஞ்சம் பேக்போனாக இருந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. 20 வருஷம் வந்து ராவில் ஒர்க் பண்ணவர் அவர். இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குல்ல, அங்கே கனடா, ஸ்ரீலங்கா, இதெல்லாம் குறிப்பாக அந்த காலிஸ்தான் மூமெண்ட் இருக்குல்ல, அந்த காலிஸ்தான் மூமெண்ட்டை வந்து பெரிய அளவுக்கு கொஞ்சம் நெருடல்கள் கொடுத்து இங்கேருந்து இந்தியா விட்டு கிளம்ப வச்சதில் பெரிய பங்கு, அதாவது இருந்தால் போட்டுருவாங்கன்ற அடிப்படையில் இங்கேருந்து தப்பிச்சு போனவங்க அதில் பெரிய பங்கு காங்கிரஸ் பீரியடில் மிகப்பெரிய அளவுக்கு வேலை செஞ்சவர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஸோ ஜெயின் அவர்கள் வந்து அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு குறிப்பாக அது காலிஸ்தானுக்கு எதிராகவா இல்லை பாகிஸ்தானுக்குள்ளே ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து இன்னும் ஒரு சில பெண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன மாதிரியான பெண்டிங், என்ன மாதிரியான உள் வேலைகள் செய்கிறாங்க, மறுவைத்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்றது உங்கள்கிட்ட நான் உறுதிப்படுத்துகிறேன். 2 நாளைக்கு முன்பு கூட ஒரு அன்னோன் பர்சன் வந்து பெரிய ஒரு தாக்கல் வந்து நிகழ்த்தியிருந்தாங்க. ஒரு தீவிரவாதி ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டார். அந்த விஷயத்தை அப்பயே சொல்லியிருந்தோம்னா கொஞ்சம் சுட இருந்திருக்கும். பட் அது 2-3 நாள் ஆயிடுச்சு. அதனால் அதையும் நான் கூடுதல் தகவலாக சொல்கிறேன். நான் வசிரிஸ்தான், இந்த நார்த் வசிரிஸ்தான் பகுதியை உங்கள்கிட்ட நிறைய தடவை வரைபடங்களை காட்டியிருக்கேன். நான் ஆப்கானிஸ்தான் வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்காங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய தெகரிக்கிய தாலிபன்கள் இன்றைக்கி பாகிஸ்தானுடைய இராணுவம் வந்து ரோந்து பணியில் ஈடுபடும் போது ஒரு மனித வெடிகுண்டு தாக்குதல், ஒரு 14 பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. 29க்கும் மேற்பட்டவர் வந்து ரொம்ப இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க. ஒரு பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அது இல்லாமல் பாகிஸ்தானில் இன்றைக்கி மக்களோட அந்த நீர் தேவையை வந்து வருண பகவான் வந்து பூர்த்தி செய்திருக்கிறார். பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு திரும்பிய திசையெல்லாம் வந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அதனால் சந்தோஷத்தில் இருக்கிறது பாகிஸ்தான். அதையும் அடிஷனலாக சொல்லிடுறேன் நான். ப்ளஸ் விமான விபத்து ஏற்படுது இல்லையா, அகமதாபாத் ஏர் இந்தியாவுடைய விமான விபத்து, இதில் ஐநா வந்து தலையிடுறோம், நாங்கள் கொஞ்சம் விசாரணையை மேற்கொள்கிறோம், இந்தியாவோட சேர்ந்துட்டாங்க, நாங்கள் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம், நீங்கள் வந்து இணைய வேண்டாம் அப்படின்றாங்க. இந்தியா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா உள்ளே நுழைஞ்சாவே இந்தியாவுக்குள்ள பல கான்ஸ்பிரசி தியரியை வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இந்தியாவுடைய விமானங்கள் அது சரியில்லை இது சரியில்லை ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்கனால இந்தியா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக நம்மளுக்கு நோபல் பரிசுக்கான ஒரு உத்தரவாதத்தை உறுதி செஞ்சுருக்காங்க. அதாவது ருவாண்டா அப்புறம் வந்து டெமோக்ராட்டிக் ஆஃப் காங்கோ, இவங்க வந்து ஒரு 6 மாதம் ஒரு 4-5 மாதமாகவே கடுமையான யுத்தம். ருவாண்டாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியெல்லாம் வந்து இந்த டெமோக்ராட்டிக் ஆஃப் காங்கோ வந்து கைப்பற்றி வச்சிட்டாங்க. அதாவது M2 ரிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். நம்ம இந்த M2 ரிபிள்ஸ் வந்து இப்போ தலைவர் வந்து நோபல் பரிசு வாங்க போகிறார் இல்லையா, அதனால் கூப்பிட்டு கண்ணுங்களாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இதுக்கப்புறம் ருவாண்டாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மினரல்ஸும் நாங்கள் எடுத்துக்க போகிறோன்னு வெளிப்படையாக சொல்லிட்டு கையெழுத்து போடுங்கன்ட்டார். அதனால் அப்பாவுக்கு கன்ஃபார்ம் என்ன உறுதியாகுது. இது பேர் என்னங்க இது, ஐயோ என்னங்க திடீர்னு ஃப்ளோவில் மறந்துடுச்சு. நோபல் பரிசு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 1. 2வது சீனாவே நம்பி இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்த நாடுகள் மீது கொஞ்சம் கவனத்தை திருப்புறாங்க. சீனா கிட்ட என்ன தான் நார்மல் அக்ரிமெண்ட்டு போட்டிருந்தா கூட அந்த ஃபேண்டலின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அடுத்தடுத்த தடைகளையும் பெரிய அளவுக்கான இதையும் விதிச்சிருக்காங்க. அப்புறம் என்னென்னு தெரியல, அப்பா டென்ஷன் ஆகிட்டார். அங்கே கனடா இருக்கு இல்லையா, கனடா மீது நீங்கள் அவங்க ட்ரேட் டீலே சரியில்லை, நீங்கள் வந்து ஐரோப்பாவுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க,
குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா டிஜிட்டல் டேக்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு வரி விதிக்குதுன்னு சொல்லிட்டு கனடானுடைய பொருட்களுக்கு 400% வரி விதிச்சார். நல்லா தானே இருந்தீங்க? இல்லை இந்த நேட்டோவில் போயிட்டு கூட்டமைப்பில் மார்க் கார்னெல்லாம் புகழ்ந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, திடீர்னு அப்பாவுக்கும் பசங்களுக்கும் என்ன சண்டைன்னு தெரியல, 400% வரி விதிச்சார் கனடாவுக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம சேனல். நன்றி, வணக்கம்.